நீங்கள் வந்து திட்டம் கொண்டு வந்துட்டு நீங்கள் தேனாரம் பாலாரம் ஊற்றுனீங்க ஊற்றலன்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் செய்திகள் வந்து பரவுது அல்லது பரப்பப்படுது. அப்போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து குத்துது குடையுது வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ தொடர்ந்து அது நடக்குது. பரவலாக வந்து செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொத்துன்னு விழுது. இப்போ இன்றைக்கி என்ன செய்தி, நாளைக்கு என்ன செய்தி, நாளைக்கு எங்கே கொலை நடக்கும், நாளைக்கு எங்கே கற்பழிப்பு நடக்கும். இந்த 2 வாரத்துக்குள்ளேயே 40 கொலை. அப்போ இன்னும் வந்து இவங்க வந்து 2 மாதத்தில் என்ன ஆகும், 2 வருஷத்தில் என்ன ஆகும், 5 வருஷமா இவங்ககிட்டயா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு குற்ற சம்பவத்துக்கு நேரில் போனால் ஒரு 40 இடத்துக்கு போகணும். யார் முதலமைச்சர் 40 இடத்துக்கு போகணும். 40 கொலை நடந்திருக்கு. அப்போ தினம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூஸை கேட்டுட்டு செக்ரட்டரியேட் வரத்துக்கு முன்னாடி நேராக வந்து கொலை நடந்த இடத்துக்கு தான் போயிட்டு தான் அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்டுக்கு வரா மாதிரி ஆயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய சாகசம் பண்ணக்கூடிய முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புன்ற அந்த சாகச நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துங்க. எவ்வளோ நாள் பத்திரிகை சந்திக்காமே போக முடியும்? முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு. முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் யார் பதில் சொல்கிறாரு, அவர் துறை சார்ந்த விஷயங்களை யார் பதில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவர்ஜனா பதில் சொல்கிறாரு. ஆதவர்ஜனா என்ன சொல்கிறேன்னா அவர் துறை சார்ந்த விஷயங்களுக்கு அவர் பேசலாம். இதில் வேறு நீங்கள் என்ன சொல்லுங்கள், சட்டசபையை வந்து தேதி அறிவிக்காமல் ஒத்தி வச்சிட்டீங்க. 2 கேள்வி தான், 2 நாள் தான். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இணையத்தை திறந்தாலே என்ன மாதிரியான செய்திகள் வருதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து குற்ற நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்குது, அந்த குற்ற நடவடிக்கைகளை எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கைபேசி கையுமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நாட்டில் அதிகமாகிட்டாங்க. ஆனால் அவர்கள் குறித்தும் வந்து விமர்சனம் வருது. உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறாரு, எப்போவுமே இந்த செல்லும் கைமா இருந்துட்டு நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து செய்திகளை இப்படியே நீங்கள் வந்து ஒரு புத்தக பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டாரு. ஸோ கரப்பாம்பூச்சின்னு சொன்னதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து சொல்லுவாங்க புத்தகத்தை படிச்சுட்டே இருந்தால் அவர் ஒரு புத்தக பூச்சிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி வந்து இந்த செல்லை வச்சு நீங்கள் நோண்டிகிட்டே இருக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது பெரிய போதகரமாகி இன்றைக்கி வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வந்து ஒரு இணைய வழி கட்சியாக ஒரு கட்சி உருவாகி இன்றைக்கி வந்து 2 கோடி பேர் அந்த இணையத்தின் வழியாக இருக்கிறாங்க. எப்போ வேணாலும் வந்து புரட்சி வெடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அதை தடை செஞ்சுட்டாங்க. தடை செய்தாலும் மீண்டும் அங்கே வந்து உருவாகிட்டே இருக்குது. இப்படி வந்து வட இந்தியா முழுவதும் வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்றது ஒன்று பெரிய அளவில் பேசப்படுது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏறக்குறைய வந்து இணைய வழியாக ஒரு ஆட்சியை பிடிச்சி ஆட்சியை அமைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து வாக்களிச்சோமா இல்லையான்னு ஒரு தலையை பிச்சுக்கிட்டு தான் மக்கள் ஜனங்க சுற்றுறாங்க. நாம் ஓட்டு போட்டோமா இல்லையா, யாருக்கு ஓட்டு போட்டோம், இவர் எப்படி ஜெயிச்சார் அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் மக்களுடைய நகர்வு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து மெஜாரிட்டி இல்லைனாலும் அதை மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த கட்சிகளை மெல்ல பேசி கரைச்சி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எப்போ வேணாலும் வந்து தேர்தல் வரும், ஒரு நிச்சயமற்ற நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் உள்ளபடியே வந்து ஆட்சி மாற்றம் வந்து ஏற்படுமா, நாளைக்கு தேர்தல் வச்சா ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, நிச்சயமாக ஏற்படுன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணம் கேட்டால் தினசரி குற்ற சம்பவங்கள் தான் இப்போ வந்து பெரிய அளவு பேசப்படுது. நீங்கள் வந்து திட்டம் கொண்டு வந்துட்டு நீங்கள் தேனாரம் பாலாரம் ஊற்றுனீங்க ஊற்றலன்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் செய்திகள் வந்து பரவுது அல்லது பரப்பப்படுது. ஆனால் உண்மையின் அடிப்படையில் அந்த செய்திகள் வந்து பரப்பப்படும் போது இது எல்லா மக்கள்கிட்டே போய் சேருது. எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேக்கான நியூஸை போட்டு அது எப்படி மக்கள்கிட்ட ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்சி அமைச்சிங்களோ, அதே மாதிரி இப்போ என்ன செய்யணும்னா ஒரு உண்மையான செய்தி ஒட்டுமொத்தமாக மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குற அந்த வேலையை வந்து அதே இணையம் செய்யுது. அப்போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து குத்துது குடையுது வலிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. இப்போ தொடர்ந்து அது நடக்குது. பரவலாக வந்து செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொத்துன்னு விழுது. இப்போ இன்றைக்கி என்ன செய்தி, நாளைக்கு என்ன செய்தி, நாளைக்கு எங்கே கொலை நடக்கும், நாளைக்கு எங்கே கற்பழிப்பு நடக்கும், அந்த மாதிரியான செய்திகள் வரும்போது மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பு ஏற்பட்டது உண்மை. நாளைய தினம் தேர்தல் வச்சா கூட பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்த 108 சீட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுதான் உண்மை. அப்போது ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு இப்போது தேர்தல் வச்சா நாளைக்கு இன்னும் அதிக நாட்கள் கூட ஒரு 2 வாரம் தான் ஆச்சு. 2 வாரத்தில் நிலைமை இப்படி. இவங்க 5 வருஷம் போகுமா அப்படின்னு அப்படி யோசித்து பார்த்தோம்னா நமக்கு திகில் இருக்குது. நமக்கு திகிலாயிடுச்சு. என்னடா இது
இந்த 2 வாரத்துக்குள்ளேயே 40 கொலை. அப்போ இன்னும் வந்து இவங்க வந்து 2 மாதத்தில் என்ன ஆகும், 2 வருஷத்தில் என்ன ஆகும், 5 வருஷமா இவங்ககிட்டயா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி, இதுக்காக நம்ம தூக்கி ஆட்சியை மாற்றிடலாங்க அப்படின்னு சொன்னால் கூடங்க, ஆட்சி மாறினாலும் அதான நடந்துச்சு. இந்த விளாத்திக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்க ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி நிரூபணமாக இருக்குது, தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இது வந்து திமுக ஆட்சியில் தானே. சரி, அப்படியே ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா குற்ற சம்பவம் நடக்கவே இல்லையா? அப்போ தான் நடந்தது. அப்போது குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க, சுற்றம் பார்க்கின் குற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்ல கேட்டால் என்ன, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது, உள்டாவாக தலைகீழ இருக்குது நிலமை. ஸோ அதனால் வந்து இப்போ நாம் என்ன செய்யணும்னா, ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நகர்வுகள் நம்ம தான் வச்சுக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா திடீர்னு என்னென்னமோ வந்து நாட்டில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு திகிலான அரசு அப்படியே தான் அந்த அரசை பார்க்குறாங்க. என்ன நடக்கும், இந்த சம்பவம் இங்கே நடக்குமா, அந்த சம்பவம் அங்கே நடக்குமான்னு, கட்சியில் ஆட்சியே இருக்குமா? திடீர்னு முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் 6 மாதத்தில் தேர்தல் வருன்றாரு. அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து இந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது பஸ் கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ பண்ண போகிறாரு அப்படி சொல்கிறாங்க. ஏற்கனவே இங்கே ஃப்ரீ பண்ணதுக்கே நம்ம அனுபவிக்கிறோம். 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொன்னாருங்க. ஆனால் வந்து மின்சார தட்டுப்பாடு இருக்குது. அந்த தட்டுப்பாடுக்கு சரியான பதில் இருக்கான்னு கேட்டால் பதில் இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்கு அரசு. ஸோ அதனால் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னன்னு பார்ப்போம். அதே சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன், இந்த செய்திகள் வந்து பரப்பும் போது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பரப்புங்க. அதை மட்டும் சொல்கிறேன். அது ஆட்சிக்கு எதிராக இருக்கட்டும், ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கட்டும் சார், ஆட்சிக்கு ஆதரவாக கூட இருக்கட்டும், ஆட்சிக்கு எதிராக இருக்கட்டும், செய்திகள் பரப்பும்போது ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஏமாற்றுறது இல்லாமல் இன்னொரு 10 பேர் நீங்கள் ஏமாத்துகிற மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ அப்படி தான் ஆகிடுச்சு. இஷ்டத்துக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் வருதா, அப்படியே அதை தூக்கி அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஆனால் உள்ளபடியே அது வந்து பார்த்திங்கன்னா வந்து உண்மையாக அந்த சம்பவம் நடந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். உண்மை சம்பவம் இருந்தால் கூட அதனுடைய என்ன சொல்லுங்க கிளைமேக்ஸ் என்னன்னு பாருங்கள். கிளைமேக்ஸ் பார்க்காமையே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குற்ற சம்பவம் நடந்துச்சு, அவங்க தாய் இப்படி கதறினாங்க, அவங்க சித்தி அப்படி கதறினாங்க, இப்படி செய்தியில் நீங்கள் போடும்போது அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த வேலையை நம்ம வந்து செஞ்சிடணும். தெரிஞ்சோ தெரியாமல் செய்கிறோம். ஆனால் அது உண்மைத்தன்மை என்னன்னு பாருங்கள். உண்மையிலே பார்த்திங்கன்னா இறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு ஃபுல்லாக இறந்துடுச்சு, கொண்டுட்டானுங்க. ஈவு இறக்கமே இல்லாமல் கற்பழித்து கொண்டுட்டானுங்க. ஆனால் அதுக்கு பின்னணி என்னன்னு பாருங்கள். பின்னணிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த செய்தியை வெளியிறது தான் சரியாக இருக்கும். எந்த இடத்துல வந்து இப்போ வந்து குற்றம் செய்தவனோட குற்றம் செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தவங்க தான் அங்கே குற்றவாளின்னு தான் நான் பார்ப்பேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க தாயே அலட்சியமாக இருந்திருக்கிறாங்கன்றது தான் என் தகவல். பெற்ற தாய் அலட்சியமாக இருந்திருக்கிறாங்க. பிள்ளைகளை வளர்க்குறதுலையும் பிள்ளைகளை பராமரிக்கிறதுலையும் தெளிவாக தெரியுது. அப்புறம் இப்போ வந்து கதறதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை இக்னோர் பண்ணுங்கள். உள்ளபடியே அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து குற்றம் செய்தவனுக்கு என்ன தண்டனையோ அதை மட்டும் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் தகவல் சொல்லுங்கள். ஆனால் அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா அவங்க சார்ந்தவங்க கதறதையும் நீதி கேட்குறதையும் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை இறந்ததுக்கு முதல் காரணமே வந்து பெற்றோருடைய பராமரிப்பு வந்து இல்லாமல் போயிருக்கு, பெற்றோருடைய கவனம் இல்லாமல் போயிருக்கு. அதை யாரும் நீங்கள் வந்து கருத்தில் எடுக்காமல் எல்லாத்தையும் அடித்து தள்ளுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. இப்போ நான் சொல்கிறது மீண்டும் தான் சொல்கிறேன், இப்போ இந்த ஆட்சிக்கு வேண்டாங்க, நாளைக்கே ரிசைன் பண்ணிடுறாருங்க விஜய். நானே சொல்கிறேன், விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இப்படி இதே நிலைமை போச்சுன்னா விஜய் வந்து அவரே இறங்கிடுவார். ஏன்னா பெரிய அளவு ரெவல்யூஷன் ஆகுது. ஏன்னா இது சாதாரண ஒரு குற்ற சம்பவம் வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். இது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்து நகரும்போது இது வந்து ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு திறமையற்ற அரசுன்ற அந்த பெயர் வருது. மற்றவங்களாம் செய்தாங்கன்னா அது நிர்வாக சீர்கேடு, இவங்க செய்தாங்கன்னா அது திறமையின்மைன்னு அப்படி ஆகிடுது. அப்போது இந்த இடத்துல ஒரு கட்டத்தில் வந்து இதே குற்ற சம்பவம் தொடர்ச்சியாக நடக்கும்போது, ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உழுக்கிச்சுட்டாங்க. இந்தியா உழுக்கலை, தமிழ்நாட்டை உழுக்கிறது உண்மை, இந்தியாவெலாம் உழுக்கலை, சரிங்களா? அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும் கேட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தமிழ்நாட்டையே உலுக்கிய சம்பவம்னு, தமிழ்நாட்டை உலுக்கிய சம்பவம், அதுக்கப்புறம் இந்தியாவே உலுக்கிய சம்பவம் அது கிடையாது, தமிழ்நாட்டை உலுக்கிய சம்பவம். ஸோ அதனால் ஆட்சிக்கு எதிராக நம்ம சொன்னால் இப்போ நானும் வந்து நிறைய கருத்து வைப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் மூலமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்கேப்பபிள் அரசு என்னால் சொல்ல முடியும். ஆனால் குற்ற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குற்ற சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மாத காலத்தில் அதிகாரிகள் கூட அங்கங்கே மாற்றப்படலை, நிர்வாகம் முழுவதும் வந்து விஜய் கையில் வந்த மாதிரி தெரியல. ஆனால் அவர் ஓட்டக்கூடிய அந்த ரீலை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அவர் வந்து
கோட்டு போட்டார், அவர் வந்து பேட்டரி கார் ஓட்டிட்டார், செக்ரட்டரி சுற்றுப்பயணம் வந்துட்டார், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீல்ஸ் பைத்தியங்கள் மூலமாக வந்து பண்ணும்போது இப்போ ரீல்ஸ் அந்து தொங்குச்சிடான்ற மாதிரி ஆயிடுச்சு. ரீல் அந்து போச்சுடா அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ வந்து ரீல் அந்து தொங்குது. காரணம் கேட்டால் இங்கே ரியல் வந்து வேறு விதமாக போயிட்டுருக்கு. இங்கே ரீலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹீரோவை காட்ட பார்க்குறீங்க, முதலமைச்சர்லேயே இவர் தாங்க சூப்பர் ஹீரோ அப்படின்னு. ஆனால் இங்கே நிஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா தரையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திரையில் காட்டுறீங்க, அதை தரையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வில்லன் ஆகிட்டுருக்கிறார் விஜய். இதுதான் உண்மை. இதை சொல்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும், நான் சொல்கிறேன். காரணம் கேட்டால் என்ன மாதிரியான விஷயங்கள் பரப்பப்படுதுன்றதை பாருங்கள். உண்மை, அந்த உண்மையான விஷயங்கள் என்ன பண்ணா, இந்த அரசு வந்து இந்த டிவிக்கு அரசு வந்து செயலற்ற அரசு, திறமையற்ற முதலமைச்சர், அவர் வந்து நேரில் வரல, ஒரு குற்ற சம்பவத்துக்கு நேரில் போனோம்னா ஒரு 40 இடத்துக்கு போகணும். யார் முதலமைச்சர் 40 இடத்துக்கு போகணும், 40 கொலை நடந்திருக்கு. அப்போ தினம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நியூஸை கேட்டுட்டு செக்ரட்டரியேட் வரதுக்கு முன்னாடி நேராக வந்து கொலை நடந்த இடத்துக்கு தான் போயிட்டு தான் அதுக்கப்புறம் செக்ரட்டரியேட்டுக்கு வரா மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா 3 கொலைகள் நடந்திருக்கு. அப்போ எங்கே போவார் அவர்? காலையில் மத்தியானம் சாயந்தரம் டியூட்டி போட்டு போனார்னா இங்கே செக்ரட்டரியேட் வர முடியாது. அதில் முதலமைச்சரை அந்த அறைகோல் விடுத்து கூப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதை முதல்ல நிறுத்துங்க. அதை செய்திகளே பத்திரிகைகளே வெளியிடுறதா ரொம்ப கேலி குத்தாக இருக்குது. ஊடகங்கள் வந்து ஏன் முதலமைச்சர் அங்கே போகலை, ஒரு வாரம் 2 மணி நேரம் கழித்து தான் அவர் பேசினார், ஒரு நாள் கழிக்கும் அவர் பேசலைன்னா ரிப்போர்ட் ஒழுங்காக கிடைக்கணும்ல முழுமையாக, என்ன அந்த கொலை என்ன எதுக்காக நடந்தது, ஏன் நடந்தது, ரிப்போர்ட் எல்லாம் வாங்கின பிறகு தான் அறிக்கையை விட முடியும். இது விபத்தாக இருந்தால் உடனே வந்து இழப்பீடு கொடுத்துடலாம், உடனே கண்டன இரங்கல் அறிக்கை விட்டுடலாம். ஆனால் குற்றச்சம்பவம் நடக்கும்போது முழுமையான குற்றத்தில் இருக்கிற அந்த வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்திருக்குன்றது நிகழ்வுகளை அத்தனையும் வந்து செய்திகள் வந்த பிறகு தான் ஒரு அறிக்கையை வெளியிட முடியும். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் வாயை திறக்கவே இல்லைன்றீங்க. பொதுவாக வாயை திறக்கலாம் ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஒத்துக்கணும். என்னென்னு கேட்டால் ஆட்சிக்கு வந்து 15 நாள் ஆச்சு, நிறைய சாகசம் பண்ணக்கூடிய முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புன்ற அந்த சாகச நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துங்க. எவ்வளோ நாள் பத்திரிகை சந்திக்காமே போக முடியும்? ஸோ அதனால் முதல்ல அதை செய்யுங்க. அதுவே மிகப்பெரிய ஒரு மக்களுக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு தலைவராக இருந்தீங்க, அப்போ நீங்கள் சந்திக்கலனா வேறு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. பொறுப்பான ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது பத்திரிகையாளர் சந்திங்க. இல்லை நீங்கள் பத்திரிகையாளர் சந்திக்காமல் நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா, 2வது நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2வது நபர்கள் மீன்ஸ் நான் சொல்கிறது அது ஆதவர்ஜுனா அல்லது வேறு யாரோ என்னன்னா அவங்க பத்திரிகையாளர் தொடர்ச்சியாக சந்திக்கும் போது ஒரு ஆக்டிங் முதலமைச்சர்ன்ற பார்வை வந்து வருது. அது வந்து இயல்பாக வந்துடும். அது அவங்களுக்கு திட்டம் இருக்குது இல்லைன்றது வேறு விஷயம். ஆனால் முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்கவே இல்லை. இப்போ ஜெயலலிதா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கலைன்னா கூட அடுத்த நபரை சந்திக்க மாட்டாங்க அவர் இடத்துல. இப்போது பிரதமர் நரேந்திர மோடி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கவே இல்லை, ஆனால் அடுத்த நபர் அவருக்காக யாரும் சந்திக்க மாட்டாங்க. அதாவது அவருக்கு பதில் இவருன்னுவாங்க இல்லையா, அது சீரியலில் தான், டிவி சீரியலில். ஆனால் இப்போ இங்கே நான் வந்து கேட்டிங்கன்னா முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேங்கிறாரு. முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் யார் பதில் சொல்கிறாரு, அவர் துறை சார்ந்த விஷயங்களை யார் பதில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆதவர்ஜுனா பதில் சொல்கிறாரு. ஆதவர்ஜுனா என்ன சொல்லணும்னா அவர் துறை சார்ந்த விஷயங்களுக்கு அவர் பேசலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா பத்திரிகையாளர் கேட்டால் முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்கிறாரு. இந்த இடத்துல ஜான் ஆரோக்கியசாமி கவனமாக பார்க்கணும். இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சர் வந்து கேப்பபிள் கிடையாதுங்க. அவர் ஆதவர்ஜுனா தாங்க ஒரு ஆக்டிங் முதலமைச்சர், அப்படி போயிடும். இது நிலைமை வந்து சரியான நடவடிக்கை கிடையாது. இது வந்து இந்த போக்கை முதல்ல விட்டுருங்க. ஒன்று பத்திரிகையாளரை சந்திங்க, இல்லைன்னா அவர் துறை சார்ந்த தலைமைச் செயலாளரை சந்திக்க சொல்லுங்கள், அவ்வளோதான். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்கள் வந்து 2வதாக வந்து இருக்கிற அமைச்சர்களை நீங்கள் இதை என்கேஜ் பண்ணிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, இப்போது முதலமைச்சருடைய துறை சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமே யார் பதில் சொல்கிறாங்கன்னா, ஒன்று ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, செங்கோட்டையன் சொல்கிறாரு, இப்படி தான் வந்து பலரும் பேசுகிறாங்க. அது சரியான நடவடிக்கை. இது வரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி பார்த்ததில்லை. இப்போது திமுக அரசோட மூத்த அமைச்சர்லாம் இருப்பாங்க, அவங்க துறை சம்பந்தமானது விஷயம் பேசுவாங்க. மற்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சம்மந்தப்பட்ட துறைனா அவர் தான் பேசுவார். இப்போ என்ன ஆகுதுன்னா, அதனால தான் இந்த ஏயு விஷயம் அதில் பார்த்தீங்கன்னா யாருமே அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. முதலமைச்சர் பேசியிருக்க மாட்டார், அது வேறு விஷயம்னு வச்சுக்கலாம், அறிக்கையோடு தான் வெளியே வரும். ஆனால் நான் சொல்கிற ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்கிறேன் இருக்கும்போது இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒன்று முதலமைச்சர் வந்து அதுக்கு பதில் சொன்னால் மற்றவங்க யாருமே பதில் சொல்லாதீங்க.
அப்போ முதலமைச்சருக்கு வந்து துறை சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், முதலமைச்சர் வந்து திறமை இல்லாதவருங்க, முதலமைச்சர் பத்திரிகைகளை சந்திக்கிறதுக்கே பயப்படுறாருங்க, அப்படி போயிடுது. இது எந்த வகையில் கரெக்டு? அப்போது முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திக்கணும், ஒரு வார்த்தையாவது பேசுங்க. எவ்வளோ நாளைக்கு சந்திக்காமல் இருக்க முடியும் நீங்கள்? அப்போ உங்களை சந்திக்க முடியாத பத்திரிகையாளர் என்ன செய்யணும்? கிடைக்கிற அமைச்சர்கிட்டலாம் கொண்டு போய் தொண்டையில் நீட்டுறான் மைக்கை. அப்போ என்ன செய்வீங்க நீங்கள்? அப்போ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் அது வந்து பேசும் பொருளாக ஆகுது. என்ன ரியாக்ட் பண்ணாலும், சிரித்தாலும் சிரிப்பாது, என்ன பண்ணாலும் பேசும் பொருளாக ஆகுது. செங்கோட்டையன் வந்து வருவாய்த்துறை சம்மந்தம்னா அவர்கிட்ட கேளுங்க. ஒவ்வொரு துறை அமைச்சர்கிட்ட அவங்களுடைய துறை சம்மந்தம் கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இருக்குது, பதில் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. ஆனால் நீங்கள் முதலமைச்சர் வந்து பேசாதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யார் அமைச்சர் கிடைச்சாலும் முதலமைச்சர் துறை சம்மந்தம் எடுத்து கேட்குறாங்க. அப்போ அவங்க பதில் சொல்லும் போது அப்போ அங்கே டம்மி ஆகிடுறாரு முதலமைச்சர். திறமையே இல்லாதவருப்பா, அவருக்கு வந்து பத்தலைப்பா. இதில் வேறு நீங்கள் என்ன செய்யுங்க, சட்டசபையை வந்து தேதி அறிவிக்காமல் ஒத்தி வச்சிட்டிங்க. 2 கேள்வி தான், 2 நாள் தான், 2 வந்து பேச்சு தான் உதயநிதி எதிர்கட்சி தலைவர். அதோடு நீங்கள் என்ன சொன்னீங்க, ட்விட்டரில் அறிக்கை விட்டுட்டு அதோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேதி அறிவிக்காமல் ஒத்து வைக்கிறீங்க. இப்போ இது எவ்வளோ முக்கியமான காலகட்டம். இப்போ வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, தமிழ்நாட்டையே உழுக்கிற சம்பவம் நடந்திருக்கு. சட்டசபையில் இது சம்மந்தமாக பேசணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ சட்டசபை கூடனே தெரியாது. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த அரசு திறமையற்ற அரசு, ஊசலாடக்கூடிய அரசாக இருக்குது, பத்திரிகைகளை சந்திக்க முடியாத அரசாக இருக்குது அப்படின்னு ஒரு பேர் வருது. இது வந்து உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஜிடேஷனை கிளப்பி விடுற மாதிரி இருக்குது. அப்படி தான் ஆகிடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிறதை புறந்தள்ளுறீங்க, அல்லது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களுக்கு எதிராக ஆட்சி நடத்துகிறீங்க. இன்னும் சொல்லணும்னா வெற்றி பெற்றதே மக்கள் எண்ணங்களுக்கு எதிராக தான் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. மக்கள் எண்ணங்களுக்கு எதிராக தான் இந்த கூட்டணியை வந்து நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க, இந்த மெஜாரிட்டியை வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுருக்கீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு எழுச்சியை வந்து உருவாக்கக்கூடிய சூழல் இருக்குது. அது நாளைக்கு எப்படி வேணாலும் மாறும். அதை முதல்ல நம்ம கவனமாக நீங்கள் வந்து இந்த அரசு எடுத்துக்கணும். அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நெருங்கி வாங்க, முதல்ல மக்கள்கிட்ட பேசுங்க. ஏதோ குற்ற சம்பவம் நடந்துட்டால் உடனே அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுகிறது இதெல்லாம் வந்து பயனற்றது. சராசரி மக்கள்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக நீங்கள் நடந்துங்க. ரொம்ப காஸ்ட்லியாக காட்டிக்கிறதுல அர்த்தமே இல்லை. நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கும்போது நீங்கள் காட்டினீங்க, இப்போ அப்படி கிடையாது. மக்கள் சேவையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை காஸ்ட்லியாக நீங்கள் விலகி நிற்க அது இன்னொரு நபர், அதை கட்சியில் இருக்கிற நபர் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. மக்கள்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் மீது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மலிவான ஒரு பார்வை வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.